வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிராமத்து சமையல் வந்து நாங்கள் அதிர்சம் செய்ய போகிறோம். உரலில் இடித்து செய்ய போகிறோம். இது வந்து எங்கள் மாமியார். இன்றைக்கி எங்கள் மாமியார் தான் உரலில் இடித்து இன்றைக்கி அதிர்சம் செய்ய போகிறாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பச்சை அரிசி ஊற வச்சு அதை இடிக்க போகிறாங்க. 1 மணி நேரம் ஊறினா போதும். அப்படியே களைஞ்சி அப்படியே இருத்து தண்ணியாக செத்தனாய் இப்படி குளிக்க வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சா இடிக்கலாம். இந்த இடிக்க போகிறாங்க வாங்க இடிக்கலாம். இப்போ மாவு இடிச்சாச்சுங்க. இப்படி துள்ளி துள்ளி வரும். அந்த நேரத்தை பிடிச்சி அள்ளி சலிக்கணும். மாரி ஃபஸ்ட்டு இடிச்சிட்டு இப்போ 2வது ஈடு பாருங்கள் சலிக்கிறோம். இந்த மாதிரி எல்லா மாவையும் இடிச்சிக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணுங்க. தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு ஒரு 1.5 டம்ளர் 2 டம்ளர் ஊற்றி கொதிக்க வச்சு பொடி அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் போட்டு நல்லா பாவை கிண்டி அதிரச மாவு கிண்டி வைக்கணும். இதை போட்டால் கரையாமல் இருக்கு பாருங்க. இன்னும் ஊற்றி பண்ணிடலாம். மாவு எடுத்தா போய் மாவு வேண்டா. இந்த மாதிரி தூவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கரண்டியால் கிண்டிங்கன்னா மாவு நல்லா மாவு பாவில் சக்கரை பாவில் கலந்துடும். பாருங்க மாவு கிண்ட கிண்டி உடனே சுடக்கூடாது. அதிரசம் மட்டும் 2 நாள் 3 நாள் நல்லா வச்சிருந்து சுட்டிங்கன்னா அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா அதிரச மாவு கிண்டியாச்சு. இந்த பாருங்க சக்கரை பாவு பதமாக இருந்தோடனே நல்லா இருக்குது. இதை வந்து இல்லை மண் சட்டிலேயோ இல்லை வேறு எதுலையோ மாற்றி வச்சுருந்தோம்னா வேடு கட்டி வச்சு ஒரு 2 நாள் கழித்து அதிரசம் சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். எண்ணெயில் போட்டு இந்த பாருங்க திருப்பி எடுத்துக்கணும். நல்லா இந்த பாருங்க பூரிக்கு உப்பி வர மாதிரி நல்லா அதிரசம் வருது. நீங்கள் போகிறதுல போடுங்க. இந்த மாதிரி இன்னொரு கரண்டி வச்சு இந்த மாதிரி வடிகட்டி போட்டுக்க வேண்டியதான். அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடுமா குட்டீஸ்? எவருங்க என் குட்டீஸ் சாப்பிட்றாங்க. எவருங்க
அதிரசம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா உண்மையிலேயே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அதிரசம் உரலில் தாங்க இடித்து செய்வோம் நாங்கள் வருஷம் தீபாவளிக்கு. சூப்பராக இருக்குங்க, சக்கரையாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது மாதிரி எங்கள் மாமியார் எப்போதுமே உரல் இடித்து தான் எங்களுக்கு வந்து அதிரசம் செய்வாங்க. இந்த வருஷமும் அது மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. நல்லா இனிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி இந்த வருஷம் தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.